நல் மனசாட்சி உள்ளவர்களாய் யோக்கியமாய் நடக்க. யாருக்கு நல் மனசாட்சி இருக்கோ அங்க யோக்கியமாய் அப்படின்னா சரியாய், அப்படின்னா நேர்மையாய், அப்படின்னா பரிசுத்தமாய், அப்படின்னா நல்ல பாதையில நடக்கிறவர்களாய் காணப்படுவாங்க. இன்னைக்கு அந்த நல் மனசாட்சி இல்லாதனால தான், மனசாட்சி கெட்டு போகிறதுனால தான் யோக்கியமா இல்லாம அயோக்கியமாய் நடக்கிறோம். அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, இன்னைக்கு உலகம் அப்படித்தானே இருக்கு. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எதுக்காக வேண்டிக் கொள்றாரு? நாங்க நல் மனசாட்சி இருக்கணும். தேவப்பிள்ளையே, இந்த ஓய்வு நாள்ல கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க மனசாட்சி எப்படி இருக்கு? துர்மனசாட்சி இருக்கா? நல் மனசாட்சி இருக்கா? உங்க மனசாட்சி உங்களை குற்றம் சாட்டுகிறதா? நீ பாவி அப்படி சொல்லுகிறதா? இல்ல உங்க மனசாட்சி நீ தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருக்கிறன்னு சொல்லுகிறதா? நான் யாரை குறை பேச வரல, இன்னைக்கு ஆவியான கொடுக்கிற வார்த்தைகளோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்க நல் மனசாட்சியோடு இருப்போம்னா நாம் யோக்கியமாய் நடப்போம்.